Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1018 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைடோ ஜோரோவையும் மத்தவங்களையும் அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லி லூஃபி செம கடுப்பாயி கைடோ போட்டு கண்ணா பின்னான்னு குத்துன்னு குத்தி தள்ளிட்டு இருந்தால அடினா அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்குது. இவன் குத்துற குத்துக்கு திருப்பி அவனால அட்டாக்கும் பண்ண முடியல, அந்த அட்டாக்க தடுக்கவும் முடியல. கேப் விடாம மூஞ்சாதான் அடிக்கிறான். லா யூஸ்டஸ் கிட்டு நம்ம ஜோரோ எல்லாம் அப்படியே மிரண்டு போய் பாப்பானுங்க, என்ன இந்த அடி அடிக்கிறானேன்னு. ஏன்னா அவன் பாடி ஃபுல்லா ஒரு இடம் விட்டாம எல்லா இடத்தையும் குத்துன்னு கண்ணா பின்னான்னு குத்திட்டு இருக்கான். இப்படி நார்மலா குத்துறதுக்கு பதிலா அவன் அந்த யூங்கிற ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அடிச்சிருந்தானா இன்னுமே தாறுமாறா இருந்திருக்கும். பிக் மாமே ஒரு செகண்ட் மிரண்டுட்டா, என்ன இவன் இந்த அடி அடிக்கிறானேன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ நம்ம பையன் அவகிட்ட இருந்து அடிச்சு புரண்டு தப்பிச்சுதான் ஒன்னா, ஆனா அவனுக்குள்ள இப்படி ஒரு கலவரம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஏகப்பட்ட பஞ்ச கொடுத்த உடனே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே கைடோ லைட்டா கேர் ஆகி நின்னுட்டு இருக்கும் போது கடைசியா ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அந்த குத்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஏசி இந்த ஐலாண்டுக்கு வந்தப்போ கைடோவோட சிலையில குத்துனா பாத்தீங்களா, கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவுல அதே இடத்துல அதே மாதிரி குத்தி இருப்பான். இதுதான் விதி போல. அண்ணனோட கனவு எல்லாத்தையும் தம்பி நிறைவேற்றான். ஆனா அது சரியான அடி, கைடோவே பொத்துன்னு போய் கீழே வந்துருவான். என்னதான் அடிச்சாலும் அவன் பாடி மிதந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் எந்திரிச்சு வந்துருவான். ஆனா இந்த டைம் அப்படி இல்ல, லூஃபி அடிச்ச அடியில மொத்தமா போய் பொத்துன்னு விழுவான். சொல்ல போனா அந்த மொத்த மேன்ஷனுமே அதிரும். ஏன்னா டிராகனா இருக்க அந்த கைடோவே வந்து மேல விழுந்தானா எல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படியே நின்னு பாப்பாங்க. அப்படியே புகையெல்லாம் கலையுது. இங்க பிக் மாம் கைடோவுக்கு இந்த நிலைமையான்னு பயந்து போய் பாத்துக்கிட்டு இருப்பான். என்னடான்னா வாய பாழ்ந்த மணிக்கு பேன்னு கிடக்குறான். அத்தனை பேத்துக்கு அவ்வளவு ஆச்சரியம், என்ன கைடோவே அடிச்சு சாச்சிட்டானேன்னு. இதுக்கு முன்னாடியே லூஃபி குறியில வச்சு இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணா, ஒரு எஃபெக்டும் இல்ல. ஆனா இந்த டைம் எப்படி அடிச்சா சரிப்பட்டு வரும்னு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் வச்சு செஞ்சுட்டான். லூஃபி தான் கொஞ்சம் பிரில்லியண்டா யோசிப்பான் இந்த டைம். என்னன்னா அவன் கவுந்துட்டான், பட் இருந்தாலும் இவனை விடக்கூடாது. அடுத்து வைக்க போற அடியில அவன் மொத்தமா காலி ஆகணும்னு சொல்லி மறுபடியும் கைய ஓங்கி அட்டாக் பண்ண எடுப்பான். ஆனா இதுக்கு மேல அவனால ஃபோர்த் கியரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா பயலோட பாடி தொங்கி இருத்து, அதான் ரொம்ப நேரம் அந்த பவர் யூஸ் பண்ண முடியாதுல்ல. பவர் டவுன் ஆகி புஷ்னு வந்து பொத்துன்னு விழுவான். இந்த டைம்ல கைடோவோ இல்ல பிக் மாமோ வந்தா டெஃபினட்டா மிச்சம் இருக்க 4 பேர் தான் சமாளிச்சாங்கன்னு வேற வழியே இல்ல. யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் பார்த்துட்டு பதறுவான், என்னடா உனக்கு என்ன ஆச்சு, அவன் எப்பண்டா அவனை அடிச்சான்னு கேட்பான். எல்லாம் இருந்துட்டு அவன் ஒண்ணு அடி வாங்கல, அவனோட அயன் பால் டெக்னிக்கை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டான். இனி இதுக்கப்புறம் அவனால 10 நிமிஷத்துக்கு அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் யூஸ்டஸ் கிட்டே புரியுது. அவ்வளவு பவர் இருந்தாலும் அதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்கான்னு. இப்ப என்னன்னா இவன் பண்ண அட்டாக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருச்சு, எதுவுமே வீணாகல. அவனால முடிஞ்சதை அவன் பண்ணிட்டான். இனிமேட்டு நம்மளோட சான்ஸ், அவனோட கதையை இதோட முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இடையில பிக் மாம் வந்துருவா. இவன் மட்டும் இல்லன்னா ஈஸியாவே கைடோவை காலி பண்ணிருப்பானுங்க போல. அவன் மறுபடியும் வந்து அதே மாதிரி அவளோட தண்டரை வச்சு யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா. ஜோரோ லூஃபியை எழுப்பி பார்ப்பான். பையன் சுத்தமா சென்ஸ்லயே இல்ல, கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் ரேஞ்ச். பிக் மாம் வேற இதை பார்த்துட்டா, இனி விடுவாளா, பரவாயில்லையே கண்ணா நல்லா அட்டாக் பண்ண, ஆனா உன்னால அதுக்கு மேல முடியாது போலயே, உன்னால என்ன முடியும்னு காமிச்சிட்டு இதுக்கப்புறம் என்னோட அட்டாக்க பாருன்னு நாள் பறக்க கத்திய வச்சு ஓங்கி ஒரு போர்டு. நல்ல வேலை ஜோரோ காப்பாத்தி தூக்கிட்டு போயிருவான். இப்ப என்னன்னா லூஃபிய ஒழுங்கா இவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுமாமா. ஏன்னா இவ அவனை கொல்றதுக்கு தானே மெயினா இங்க வந்தா, அதனால குடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது லாவ மேல போய் உட்காருவான். என்னடா என்ன பண்ண போறேன்னு கேட்கும் போது கவுண்டர் அட்டாக்னு அவளுக்கே ஷாக் கொடுப்பான். பிக் மாமால முடியல, கதறிட்டு இருப்பான். சரி அவளை அவனை 2 பேரும் சமாளிப்பானுன்னு வைங்க. லூஃபியோட ஹாக்கி பவர் யூஸ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஆனா பைய கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஆயிட்டானே, அதனால எழுப்புன்னு எழுப்பி பார்ப்பான். எந்த ஒரு அசைவும் இல்ல. இவங்க நல்ல நேரம் கைடோ கான்சியஸ்க்கு வந்துட்டான். அந்த டைமுங்கும் போது யூஸ்டஸ் கிட்டும் கில்லர் அவனை போட்டு தள்ளியலான்ட்டு பக்கத்துல போவானுங்க. பொசுக்குன்னு எந்திரிச்சு வருவான். அவனை பார்த்துட்டு அப்படியே பீதி ஆயிரும். வந்தவன் பாத்தீங்கன்னா உடனே அட்டாக் பண்ண மாட்டான், அப்படியே அந்த இடத்த கண்ணா பின்னான்னு சுத்துவான். அவன் அப்படி சுத்துறதுலயே பெரிய சூறாவளி உருவாகும். இதுல வேற அவன் சுத்துற கேப் இருக்கும்ல, அதுல ஏகப்பட்ட சுழல் உருவாகுது. இப்படி பயங்கரமா ஏகப்பட்ட சூறாவளியை உருவாக்கி விட்டுருவான். இதுதான் டிராகன் ட்விஸ்டர் ஆமா. இதை தாண்டி யாராலையும் வந்து என்னைய தொட்ட முடியாதுமா. நிஜம்தான், கில்லரு யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் திருச்சிருவாங்க. எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் சூறாவளி கிட்ட நின்னு சண்டை போட முடியாது. ஜோரோவுக்கு ஒண்ணும் புரியல, இது நேச்சுரல் டிசாஸ்டர் ஆச்சே, இதை எப்படா இவன் உருவாக்கினான்னு முடிச்சுட்டு இருப்பான். நல்லவேளை அந்த டைம் லூஃபி கான்சியஸ்க்கு வந்துட்டான். ஆனா 10 நிமிஷத்துக்கு இவன் எப்படியாச்சும் பத்திரமா பாத்துக்கணும். இத சொல்லிட்டு இருக்கும் போதே இவனுக்கு 2 பேரும் அந்த சூறாவளியில சிக்கி கண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. லூஃபி அவன் கையில இருந்தா பரவாயில்ல, 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அட பிரிஞ்சா கூட பரவாயில்ல, கண்ணா பின்னான்னு சுத்திட்டு எங்கேயாச்சும் அடிச்சு புரண்டு விழலாம். லூஃபியும் வேற சுத்தமா ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கானா, சரி அவனுக்கு தான் அடிப்பட்டாலும் அவன் தாங்கிக்குவான்னு வைங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா ஈல கைடோ லூஃபிய பாத்துட்டான். அந்த சூறாவளி காத்து கரெக்டா அவன் கிட்டேயே கொண்டு போகுமா, பாய ஆன்னு ஓபன் பண்ணுவான். சரி ஜோரோவால ஏதாச்சும் பண்ண முடியும்னு பார்த்தா ஏர்ல அவனால ஒண்ணும் பண்ண முடியல. சஞ்சி இருந்து வச்சு ஜம்ப் பண்ணி போய் காப்பாத்தி இருப்பான். அவனாலேயே அசைய முடியல. என்ன வாய திறந்தவன
நேரா உள்ள போவான். கச்சக்குன்னு ஒரு மூடு, அவ்வளவுதான் உள்ள போய் தொக்கா மாட்டிட்டான். ஆமா இப்படி முழுங்கிட்டானே, இதுக்கப்புறம் எப்படி அவன் வெளியில வருவான்? சரி பாப்போம். ஜோரோ கத்திட்டு இறப்பான், லூஃபி லூஃபி லூஃபின்னு. கத்தி என்ன பிரயோஜனம்? ஒழுங்கா கையில புடிச்சு வச்சிருந்தானா இந்த பஞ்சாயத்து இல்ல. என்ன இருந்தாலும் சூறாவளியில மாட்டிட்டு இருக்கும்போது அவனை எப்படி ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது? அதனாலதான் முடியாம விட்டுட்டான் போல. சரி இதுக்கப்புறம் லூஃபி எப்படி அவன் வாய்க்குள்ள இருந்து தப்பிச்சு வந்தாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.